வணக்கம். விபாசனா தியானம் ஒரு தந்திரா முறை தியானமாகும். பலவிதமான தந்திரா உத்திகளை உள்ளடக்கியது இந்த விபாசனா தியானம். இதற்கு முன்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது சித்தர்களும் இந்த தந்திரா உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை தனியாக பிரித்து நமக்கு விளக்கி சொல்லவில்லை. யோகா பயிற்சியோடு சேர்ந்து இதையும் அவர்கள் கலந்து அங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் எடுத்து பயிற்சி பண்ணும்பொழுது வெறும் யோகா பயிற்சிகளை மட்டும்தான் செய்வோம். யோகா பயிற்சி என்பது மனதால் நிர்ணயம் செய்யப்பட்டு நம்முடைய முயற்சியால் செய்யப்படுவது. தந்திரா உத்திகள் என்பது இயற்கையாக உள்ள இயல்பான அந்த பண்புகளை நாம் பயன்படுத்துவது. அதனால் அதில் நம்ம பிரித்து எடுத்துக்க முடியாது. அங்கே பார்த்திங்கன்னா குரு சிஷ்ய முறையில் தான் அந்த தந்திரா உத்திகள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். குருவின் உதவி இல்லாமல் தந்திரா உத்திகள் எல்லாம் அந்த சித்தர் மரபில் நாம் பயிற்சி பண்ண முடியாது. ஆனால் இந்த விபாசனா முறையில் தந்திரா உத்திகளோடு சேர்ந்த இந்த பயிற்சி நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்தே நாம் இங்கேயே நமக்கு முழுமையாக கிடைத்து விடுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ விபாசனா தியானம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விபாசனா தியானம் ஒரு நாளின் 24 மணி நேரம் முழுமையாக செய்யக்கூடிய ஒன்று. அதில் குறிப்பாக இந்த ஆனாபானா சதி என்ற சுவாச தியானம் என்பது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நாம் செய்வோம். இந்த தியானத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய உத்திகளை இப்போது பார்க்கலாம். எந்த இறுக்கமும் இல்லாமல் ஓய்வாக அமர்ந்து கொள்ளுதல், தளர்வாக இருத்தல், வசதியாக அமர்ந்து கொள்ளுதல், இது முக்கியமான உத்தி. எப்பவுமே ஓய்வாக இருக்க நாம் பழக வேண்டும். அது தியானத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும். நமது செயற்கையான செயல்கள் அனைத்தையும் தவிர்த்து விடுதல் வேண்டும். நமது உடலில் தானே நடக்கும் அனிச்சை செயலான சுவாசத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இங்கு சுவாசத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நம்முடைய ஆளுமை, ஈகோ என்று நமது முயற்சி எதுவும் இருக்கக்கூடாது. இயல்பாக இயற்கையாக நமது மூக்கில் நடக்கும் சுவாச ஓட்டத்தை மட்டும் முழு கவனம் கொண்டு கவனிக்க வேண்டும். யோக முறையில் அகங்காரத்தின் செயல்பாடு இருக்கிறது. தந்திரா முறையில் அகங்காரத்தின் செயல்பாடு என்பது இல்லை. அப்படியானால் சுவாசத்தை கவனிப்பது யார்? நமது உயிரே சுவாசத்தை கவனிக்கிறது. வெறும் சாட்சியாக விருப்பு வெறுப்பு ஏதும் இல்லாமல் கவனிக்கும் தன்மை நமது உயிருக்குத்தான் உண்டு. நாம் அப்படி கவனிக்கவே முடியாது. ஸோ அந்த சாட்சி தன்மையில் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை கொண்டு வர வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக சுவாச தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து தினமும் சுவாச தியானம் செய்பவர்கள் இந்த தன்மைக்கு தானே மாறிவிடுவர். மாறின பிறகு உங்கள் துக்கம் உங்களை பாதிக்காது. அடுத்து பார்க்கலாம். எந்த வெறுப்பும் இல்லாமல் வெறும் சாட்சி தன்மையில் இருந்து சுவாசத்தை கவனிப்பது என்பது நமது உயிரால் மட்டுமே செய்யக்கூடிய செயல். ஏற்கனவே நான் சொன்னேன். எனவே தியானத்தில் உயிரே நேரடியாக சுவாசத்தை கவனிக்கிறது. மனதால் இப்படி கவனிக்க முடியாது. மனதை திசை திருப்புவதற்குத்தான் நாம் எண்களை எண்ணக்கூடிய வேலையை சொல்கிறோம். எண்களை எண்ணாத நிலையிலும் நாம் தியானம் செய்யலாம். அது பயிற்சி 1 நான் சொல்லியிருக்கேன். பயிற்சி 2 எண்களை எண்ணிக்கொண்டும் எண்களை எண்ணக்கூடிய வேலையை நம்ம மனசுக்கு கொடுத்துருக்கோம். மனசுக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது அது தானே ஆடக்கூடிய நிலை அங்கு இல்லாமல் இருக்கும். அல்லது வெறுமனே நீங்கள் இருந்தாலும் மனம் ஆடி அது ஓட்டத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு அடங்கி போயிடும் ஒரு கட்டத்தில். அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயிற்சி 1 என்பதும் முழுமையானது. பயிற்சி 2 என்பதும் முழுமையான பயிற்சி தான். விபாசனால அது இருக்குது. நாம் சுவாசத்தை கவனித்தல் என்ற இந்த பயிற்சியை இயற்கையோடு இணைந்து தான் செய்கிறோம். சுவாசம் என்பது நம் உடலில் இயல்பாக எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நாம் நமக்காக நடத்தி கொள்வது இல்லை. அதனால் அதை கவனிக்கும் பொழுது உடல், மனம், பிராணன் என்று 3மே கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வருகிறது. மெல்ல மெல்ல மிகப்பெரிய ஒரு அமைதியை நாம் உணர ஆரம்பிப்போம். இது வாழ்க்கையில் மிகவும் உதவியாக இருக்கும். நிம்மதி என்பது நமக்கு இப்போவே கிடைச்சிரும்.
ஸோ ஒரு நாளில் ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் இருக்குது. அதில் 2 மணி நேரம் நாம் சுவாச தியானத்தை செய்தாலும் மற்ற நேரங்களில் என்ன செய்கிறோம்? இதே தந்திரா உத்திகளை வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாம் புகுத்த வேண்டும். அதை அனைத்தையும் ஒன்று சேர்ந்த ஒரு செயல் வடிவம்தான் விபாசனா தியானம். ஆனாபான சதிய தியானம் என்பது அதில் ஒரு சிறு பகுதி தான். மற்ற நேரங்கள், ஒரு நாளின் மற்ற அனைத்து நேரங்களிலும் நாம் பயன்படுத்தக்கூடியது விபாசனா உத்திகளை கொண்ட விபாசனா தியானம். அது முழுமையும் சேர்த்து தான் நாம் விபாசனா தியானம்னு சொல்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேலைகளில் நாம் ஈடுபடுவோம். ஒரு வேலையை செய்யும் பொழுது விபாசனா தியான உத்திகளை எப்படி நாம் அதில் உட்புகுத்த வேண்டும். அடுத்தது நடந்து செல்லும் பொழுது அல்லது உட்கார்ந்து இருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது அந்த உத்திகளோடு நாம் கவனத்தில் கொண்டு இருந்தால் அந்த செயல் ஒரு தியானமாக மாறும். அல்லது மற்றவரோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி பயிற்சிகளாகவும் அந்த தந்திரா உத்திகளோடு இணைத்து நான் விளக்கி சொல்லக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போடுகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.